Hello students, நம்ம லாஸ்ட் கிளாஸோட யூனிட் 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யூனிட் 3 பேட்டர்ன்ஸ் வந்துட்டோம். பேட்டர்ன்ஸ்னா தமிழ்ல அமைப்பு அல்லது முறை. அதாவது பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளோ ஆப்ஜெக்ட்ஸோ நம்பர்ஸோ ஷேப்ஸோ ஈவெண்ட்ஸோ இல்ல சவுண்டோ ஏதோ ஒன்று ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல ரிப்பீட் ஆகும். அதான் வந்து பேட்டர்ன்ஸ். இப்போ நீங்க இந்த இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைம்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். பேட்டர்ன்ஸ் இன் சவுண்ட், சவுண்ட்ல வந்து பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ரைம்ஸ் கொடுத்திருக்காங்க. பாப்போமா? Travel through all through the way. The ox cart makes sound kadamuda kada, kadamuda kada, kadamuda kada. The ox cart makes sound கடமுட கடை ஆல் த்ரூ தி வே. இதுல இருந்து என்ன அப்சர்வ் பண்றீங்க? அதாவது ஒரு மாட்டு வண்டி போறப்ப வழி ஃபுல்லா வந்து கடமுட கடன் சவுண்ட் போட்டுட்டே தான் போகுமா. அதாவது மாட்டு வண்டி போறப்ப அதோட சவுண்ட் வந்து இப்படி இருக்குமா, கடமுட கடை. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு, என்ன இருக்கு, கடமுட கடை அப்படின்னு சவுண்ட் இருக்கு. அகைன் என்னதான் அந்த சவுண்ட் ரிப்பீட் ஆகுது பாருங்க, கடமுட கடை, அகைன் கடமுட கடை. இதான் வந்து பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இங்க வந்து சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது, இந்த சவுண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது, இந்த சவுண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? இப்படிதான் ஒரு சவுண்டோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு நம்பர் ஏதோ ஒன்னு ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல அகைன் அகைன் ரிப்பீட் ஆகிறதுக்கு பேர் தான் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இங்க என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் கடை முட கடை அப்படி இது மூணு சேர்ந்து ஒரு சவுண்ட் ஆயிடுச்சு. அகைன் இதே சவுண்டே கடை முட கடை, அடுத்து கடை முட கடை அப்படி சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தி ஹார்ஸ் கார்ட் மேக்ஸ் சவுண்ட் டக் டக் டிக், டக் டக் டிக், டக் டக் டிக். தி ஹார்ஸ் கார்ட் மேக்ஸ் சவுண்ட் டக் டக் டிக் ஆல் த்ரூ தி வே. அடுத்து என்ன பண்றாங்க, குதிரை வண்டி வந்துருச்சு. குதிரை வண்டி போற வழியில எப்படி சவுண்ட் போட்டு போதா, டக் டக் டிக், டக் டக் டிக், டக் டக் டிக். ஓகேங்களா? இங்கே ஒரு பேட்டர்ன்ஸ் வந்துருச்சா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி அகைன் அகைன் இப்படி ரிப்பீட் ஆகி சவுண்ட் போட்டே போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த சவுண்ட் பேட்டர்ன் பாப்போமா? தி சைக்கிள் பெல் மேக்ஸ் சவுண்ட் ட்ரிங்க்லிங் ட்ரிங்க், ட்ரிங்க்லிங் ட்ரிங்க், ட்ரிங்க்லிங் ட்ரிங்க். தி சைக்கிள் பெல் மேக்ஸ் சவுண்ட் ட்ரிங்க்லிங் ட்ரிங்க் ஆல் த்ரூ தி வே. அது ஒரு பையன் சைக்கிள்ல வரான், அந்த பெல் இருக்குல்லப்பா, சைக்கிள் பெல் நீங்களே பிரஸ் பண்ணி பாப்பீங்க, எப்படி சவுண்ட் வரும், இப்படிதான் ஒரு ட்ரிங்க்லிங் ட்ரிங். ஓகேங்களா? இதான் வந்து இதுல சவுண்ட் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பாருங்க, தி மோட்டார் சைக்கிள் மேக்ஸ் டப் டப் டப், டப் டப் டப், டப் டப் டப். தி மோட்டார் சைக்கிள் மேக்ஸ் சவுண்ட் டப் 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 ஆல் த்ரூ தி வே. அதாவது இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக்லாம் கேட்டீங்கன்னா டப் டப் டப்னு வருதுல்ல, அதான். நெக்ஸ்ட் பாருங்க, தி ட்ரெயின் மேக்ஸ் சவுண்ட் சிக் புக் சிக் புக், சிக் புக் சிக் புக், சிக் புக் சிக் புக். தி ட்ரெயின் மேக்ஸ் சவுண்ட் சிக் புக் ஆல் த்ரூ தி வே. அதே மாதிரி தான் நம்ம ட்ரெயின் விளையாடுவோம், சிக் புக் விளையாடுவோம்ல, அதான். ட்ரெயின்ல எப்படி சவுண்ட் பேட்டர்ன் இருக்கு, சிக் புக். ஓகேங்களா? புரியுதாப்பா? பேட்டர்ன்ஸ்னா என்ன, சவுண்ட்ஸ்ல எப்படி பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, லேர்ன் அப்சர்வ் அண்ட் ரிப்பீட் தி பேட்டர்ன் இன் சவுண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணியே வந்து சவுண்ட் பேட்டர்னை கிரியேட் பண்ண போறோம். இவங்களே பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த வழியில வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 டைம் கிளாப் பண்ணணும், நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை தட்டி பண்ண சொல்றாங்க, 10 டைம்ஸ் பண்ண சொல்றாங்க. பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு தட்டி கை தட்டணும், அடுத்து 2 தட்டி, அடுத்து ஒரு தட்டி, அடுத்து 2 தட்டி, இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, கிளாப் கிளாப் டேப் டேப். அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க, 2 தட்டி கிளாப் பண்ணணும், 2 தட்டி டேபிள்ல தட்டணும், 2 தட்டி கிளாப் பண்ணணும், 2 தட்டி டேபிள்ல தட்டணும். இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும், 3 டைம்ஸ் டேபிள்ல தட்டணும், அடுத்து ஒரு தட்டி சொடக்கு போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணணும், 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இங்க கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வந்து ஒரு சவுண்ட் மியூசிக் வந்து கிரியேட் ஆகும். We can extend the patterns in sound in many ways like the above. நீங்க எத்தனை டைம், இங்க வந்து 6 டைம் 10 டைம்னு கொடுத்திருக்காங்க, உங்க இஷ்டப்படி நீங்க எத்தனை டைம் வேணா செஞ்சுக்கலாம். நீங்க பண்றத பொறுத்து வந்து அந்த மியூசிக்கும் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பிராக்டிஸ் கிரியேட் பேட்டர்ன் இன் சவுண்ட் பை கிளாப்பிங், டேபிங் அண்ட் ஸ்னாப்பிங். கிளாப் ஒன்ஸ், ஒரு தட்டி கை தட்டணும், 2 தட்டி டேபிள் தட்டணும், 2 தட்டி சொடக்கு போடணும். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அவங்களே ஒரு பேட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுங்க, அடுத்து டேப் பண்ணுங்க, அடுத்து ஸ்னாப் பண்ணுங்க. இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளாவே நமக்கு பிடிச்ச பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொடக்கு போட்டுக்கலாம், அடுத்து வந்து டேபிள் தட்டிக்கலாம், கிளாப் பண்ணிக்கலாம். இது மூணுத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்ல வந்து ஒரு சவுண்டை வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. கிரியேட் பண்றீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, No more. Music is the sound pattern found by various musical instruments. இந்த மெத்தட்ல தான் வந்து மியூசிக் வந்து கிரியேட் ஆகுது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு தப்பு மாதிரி இருக்கு. இந்த மோல்லாம் அடிப்பாங்க பாத்தீங்களா, மேல 2 தட்டி அடிப்பாங்க, கீழே 2 தட்டி அடிப்பாங்க. அப்படியே கண்டினியூஸா ஸ்பீடா அடிக்கும் போது நமக்கு நல்ல மியூசிக் கிடைக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிறது, அடுத்து சங்கு,
அடுத்து இது குடுக்குடுப்ப மாதிரி இருக்காது. அடுத்து வந்து மேளம், அடுத்து வீணை. ஓகேங்களா? அடுத்து இங்க நாதஸ்வரமும் இருக்கு. இது எல்லாமே அப்படிதான் வந்து அவங்களே ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்ன்ல வந்து கண்டினியூஸா வாசிப்பாங்க, ஸ்லோவா வாசிப்பாங்க, ஸ்பீடா வாசிப்பாங்க. இது மாதிரி பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு அழகான மியூசிக் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மேக்கிங் டியூன்ஸ் வித் விசில்ஸ். இது யூஸ்வலா நீங்க பண்றதான். வீட்டுல கிடக்குற பாத்திரத்துல வச்சு நீங்களே தட்டிட்டு இருப்பீங்களே, தட்டு, அப்புறம் டிஃபன் பாக்ஸ், அந்த வாளி இதெல்லாம் வச்சு நீங்களே தட்டிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரிதான். இதை நம்மள ஸ்கூல்ல பண்ண சொல்றாங்க. இப்ப ஸ்கூல் இல்ல, அதனால நம்மளால பண்ண முடியாது. என்னன்னா 2 குரூப்பா பிரிஞ்சு, ஒரு குரூப்புக்கு வந்து பிளேட்டு ஸ்பூனு, இன்னொரு குரூப்புக்கு டிஃபன் பாக்ஸ் ஸ்பூனு. நான் வந்து 1 3 அப்படின்னு சொல்லும் போது பிளேட் வச்சிருக்கவங்க ஒரு தட்டி ஸ்பூன்ல அடிக்கணும் பிளேட்ல, அடுத்து டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காங்க 3 டைம்ஸ் அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவா பண்ணும்போது அங்க வந்து ஒரு டியூன் உருவாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மை ஓன் டியூன். கிரியேட் யுவர் ஓன் பேட்டர்ன்ஸ் அண்ட் சவுண்ட் யூசிங் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இன் யுவர் லோக்கலிட்டி சச்சஸ் டாய்ஸ், ஸ்டிக்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திங்ஸை வச்சு நீங்களே வந்து ஒரு ஓனா வந்து டியூனை வந்து மேக் பண்ண சொல்றாங்க. பாருங்க, இந்த கிளுகிழு மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இது பண்ணுவாங்க. நீங்களே 2 தட்டி ஆடலாம், அந்த மாதிரி 3 தட்டி, இந்த மாதிரி சவுண்ட் வர வைக்கலாம். அதே மாதிரி இந்த டக்கெல்லாம் அழுத்தினா வந்து அது சவுண்ட் வரும். அடுத்து ட்ரம்மு, இங்க வந்து குச்சி, கோலாட்டம் ஆடுவாங்க அந்த குச்சி, அடுத்து மணி. நம்ம வீட்டுல யூஸ்வலாவே இருக்கும். நீங்களே என்ன பண்ணலாம், 3 டைம்ஸ் அடுத்து 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி ஒரு மியூசிக்கை கொண்டு வரலாம். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க, மை ஓன் டியூன். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளஷர் டைம். லெட் அஸ் கிரியேட் அவர் ஓன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பை ஃபாலோயிங் தி கிவன் ஸ்டெப். அதாவது நம்மளே வந்து ஒரு புதுசா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பலூன் எடுத்து இவங்க கொடுத்திருக்க மாதிரி இங்க பாதியா கட் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்பகுதி எடுத்துட்டு இதை மட்டும் கட் பண்ணிட்டு இதை என்ன பண்ண, தேர்ட் ஸ்டெப்ல அதை டின் மேல மூடிக்கணும். அவ்வளவுதான். இதுதான் ஃபோர்த் ஸ்டெப்ல நம்மளோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சிரும். இதுல வந்து நம்ம தட்டி வந்து ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ட்ரம் மாதிரி இருக்கா? அவ்வளவுதான். நீங்க லெஷர் டைம்ல வந்து வீட்டுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.